கலை உலகிற்கு கலை நயம் மிக்க படங்களை கொடுத்த இமயத்திற்கும் சிகரத்திற்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அரங்கத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது மேல சுத்த தமிழ் அவ்வளவுதான் பேச தெரியும். ஏன் எனக்கு மட்டும் மாலை போட்டீங்கன்னாரு கேட்டேன் நான். ஏலக்காய் மாலையா? நாளை இயக்குனர் வர்றதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னாரு. ஜேவி அதில் நான்லாம் ஒன்றும் காரணம் இல்லை, தற்பெருமைக்கு வேணா சொல்லிக்கலாம். அந்த முதல் ஷோவுக்கு நான் தான் சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன். பட் இந்த நாளை இயக்குனர்ன்ற ஒரு கான்செப்ட் என்கிட்ட முதல்ல சொன்னார். அதில் ஃபஸ்ட்டு என்னையே நீங்களே நடத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், நான் கண்டினியூஸாக படங்கள் பண்ணும்போது இது நிறைய ஷோஸ்க்கெல்லாம் வர முடியாது, பட் நல்ல கான்செப்ட் பண்ணுங்கள், நிறைய நியூ ஃபேஸஸ்க்கு அறிமுகத்துக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. நாட் ஓன்லி டைரக்டர்ஸ், ஈவன் ஆர்டிஸ்ட்லாம் கூட டேலண்ட்ஸ் எல்லாம் இது மூலிமா வரும்னு அப்போ நான் அட்வைஸ் பண்ணேன். அந்த முதல் நாளை இயக்குனர் ஃபங்க்ஷனுக்கு நான் சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த அந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த நாளை நேற்றைய இயக்குநர்கள் இன்றைய இயக்குநர்களாக்கி, நேற்றைய துணை இயக்குனர் இணை இயக்குநர்கள்லாம் இன்றைய இயக்குநர்களாக்கி, இன்றைய இயக்குநர்களை நாளைய இயக்குநர்கள் ஆக்கப் போகும் திரு ஜேவி ஜெயவேல் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மகேந்திரன் பற்றி சொல்லணும்னா, நாட்டாம என்ற படத்தில் 3 வயசு பையனை அவர் அறிமுகப்படுத்துறேன். அப்படியா அப்படின்னாரு பாரதிராஜா சார். அப்புறம் அவனுக்கு வயசாச்சு, எனக்கு வயசாச்சுன்னா பாருங்க சார். ஸோ மகேந்திரன் ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா, குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி ஒரே ஒரு படத்துல அந்த கதையின் மூலியமா, அந்த படத்தின் மூலியமா தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, பெங்காலி கூடவா, இது மாதிரி ஒரு 4 லாங்குவேஜ்ல அதே கேரக்டர் பண்ணாரு. அது மாதிரி இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட் அறிமுகமான செஞ்சதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நடிப்பு திறமை 3 வயசுலயே அவனுக்குள்ள ரத்தத்திலே ஊறி இருக்கு. அதுக்கு அவங்க அப்பா அவங்க அண்ணனும் பட்ட கஷ்டங்கள் நிறைய கண்கூடா பார்த்துருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் இன்னைக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு ஹீரோ ஆகியிருக்கான். வாழ்த்துக்கள், பெருசாக வளரணும். ராமநாராயண் சார் பற்றிலாம் சொல்ல வேண்டாம். 100க்கும் மேலே படங்கள் டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லை, நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லை, அவர் வியாபார தன்மை தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர். அது ஒரு பப்ளிசிட்டி பண்ணி எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணணும் ஜனங்க கிட்ட அப்படின்னு நல்லா தெரிஞ்சவர். அவர் கையில் அந்த படம் போனது மிகப்பெரிய பாக்கியம் ஜெயவேலுக்கும் மகேந்திரனுக்கும் மற்றும் உள்ள குழுவினருக்கும். ஜேம்ஸ் வசந்தெல்லாம் எனக்கு முதல்ல பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அப்பெல்லாம் இந்த ஒரு டிவியில கால் மேல கால் போட்டு ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு அவர் தான் என்னமோ சினிமாவையே கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவார். சுத்தமா பிடிக்காது. அது எவ்வளவு நல்ல படம் எடுத்தாலும் கடைசியில் அதெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு தெனாலி சுண்டெலி அப்படின்னு, பஞ்சதந்திரம் மாயமந்திரம் அப்படின்னு, இந்த மாதிரி எல்லாம் அது நல்ல படங்கள், நல்ல ஓடுற படங்கள் தெரிஞ்சு கூட அது அவரா பண்ணாரா இல்ல எழுதி கொடுத்து பண்ணாரா அதெல்லாம் தெரியாது நமக்கு. பட் அவர் மேலதான் ஒரு கோபம் வரும். வரலாறு தகராறு அப்படின்னு போட்டு. ஆனா அதுக்கப்புறம் சுப்பிரமணியபுரம் ஒரு படத்துல அவர் மியூசிக் போட்டதுக்கு அப்புறமா அந்த ஜெய் ஆட்டுவார தலை, அதே மாதிரி எல்லாரையும் ஆட வச்சுட்டாரு. ஸோ அவருடைய சொந்த திறமை அது அப்படின்றது, அவருக்குள்ள வேற ஒரு திறமை இருக்குதுன்றது எனக்கு அப்ப தெரியாது. அதனால கோவப்பட்டோம், பார்த்தவங்க வெறுப்பா இருக்கும். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் நல்ல வேலை இருந்தது, கோட்டை கட்டிட்டாரு. வாழ்த்துக்கள் அவருக்கும். நிறைய நல்ல சாங்ஸ் போட்டிருக்காரு. மற்றும் இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.